வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் தாய்வான், வடகொரியா, ஜப்பான், அதாவது தென் சீன கடல் பகுதி மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த போரோட தன்மை நம்ம எதை வச்சு கோரிலேட் பண்ணணும்னா, February 28 வளைகுடா நாடுகளுடைய போர் ஆரம்பிக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 16 நாள் ஆயிடுச்சு. இதில் March 13 வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தன்னோட வாழை சுருட்டிகிட்டு இருந்தாங்க. எந்த விதமான ஆக்டிவிட்டீஸுமே தாய்வானை சுற்றி இல்லை. சீனாவுடைய அடி வைத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தீவு நாடு. போன வருடம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களோட தீவுகளை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் அதிகமான போர்க்கப்பலை வச்சு சுற்றி வளைச்சு தாய்வானுக்கும் சைனாக்கும் இடையே உள்ள அந்த குறுகிய ஏர் ஸ்பேஸில் தாய்வான் ADIZ அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன். இது என்னென்னா, அவங்க வான்வெளிக்கும் சீனா வான்வெளிக்கும் உள்ள இடைப்பட்ட ஒரு தூரம். இந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில் ரொம்ப குறுகலான ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இதை தாண்டி சீனாவுடைய விமானங்கள் உள்ளே வரும்பொழுது தாய்வானோடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இதுதான் ADIZன்னு சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன். ஒரு முறை சீன விமானங்கள் அதை நோக்கி பறக்கும் பொழுது தாய்வானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இதை வச்சு சைனா எந்த அளவுக்கு அக்ரெசிவாக போகிறாங்க அப்படின்ற செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு இருந்தாங்க. February 28 March 13 வரைக்கும் அவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய விமான சார்ட்டீஸை கூட சைனா பண்ணலை. கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல ப்ரெசன்ஸே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் 13 ஆரம்பித்து 16 இன்னைக்கு கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாவோடைய PLA நேவியோட ஆக்டிவிட்டீஸ் மிக மிக அதிகமாக இருக்குது. அவங்களோட ஏர்ஃபோர்ஸும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் போர் விமானங்களை பறக்க விட்டுட்ருக்காங்க. இது தவிர சீனாவோடைய ஆயிரக்கணக்கான மீனவ கப்பல்கள், மீன்பிடி கப்பல்கள், அதாவது மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய மீன்பிடி கப்பல்கள், அதுவும் அந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல சைனாவுடைய மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா 27 February ஆரம்பித்து 6 March இரவு வரை கிட்டத்தட்ட அங்கே ஆப்சன்ஸ் எதுவுமே இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா March 13 அதாவது 7 பிறகு 13 to 16 March இந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி பில்டப்பை சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாய்வான் சுற்றி வளைக்கப்படுது. தாய்வான் மேலே எப்போ வேணால் யுத்தம் துவங்கும் அளவுக்கு சோஷியல் மீடியாவில் பதற்றம் தெரிவிக்கிறாங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில் என்னன்றதை பார்ப்போம். 13 3 சார்ட்டீஸ் PLA விமானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 PLA கப்பல்கள், போர் கப்பல்கள் மீடியன் லைனை கிராஸ் பண்ணி உள்ளே வராங்க. 14 மீண்டும் 3 சார்ட்டீஸ் PLA போர் விமானங்கள், 5 PLA நேவி போர்க்கப்பல்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் ஜோனை குறி வச்சு உள்ளே வராங்க. 100க்கு 100 எல்லா விமானங்களும் அந்த எல்லை கோட்டை தாண்டி தாய்வானை நோக்கி உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. 15 3 சார்ட்டியில் 14 ஆரம்பித்தது, 15 26 சார்ட்டீஸ், மிகப்பெரிய ஒரு விமானப்படையுடைய பில்டப்பை அவங்க பண்ணுறாங்க. 7 போர்க்கப்பல்கள். இதில் 26 16 சார்ட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் ஜோனை குறி வச்சு தாய்வான் கிட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். 16 இப்போ நம்ம காலையில் ட்ராக் பண்ணுற வரைக்கும் 2 சார்ட்டீஸு 7 போர் கப்பல்கள் அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 13 ஆரம்பித்து 16 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 சார்ட்டீஸ் அப்படின்றது தாய்வானை ஆல்மோஸ்ட் தாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மிலிட்ரி பில்டப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது தென்மேற்கு பகுதிகளில் முதல்ல ஆரம்பித்து அப்புறம் வடக்கு மற்றும் மத்திய தாய்வான் பகுதிகளையும் நோக்கி வரும்பொழுது தாய்வானோட எல்லா மிலிட்ரி தேட்டர்ஸையும் அவங்க ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி தாய்வானோடைய ஏர் டிஃபென்ஸையும் ரொம்ப சோதித்து பார்க்குறாங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது சைனாவோடைய ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி தாய்வான் கிட்ட நாங்கள் ஆப்ரேஷன் யூனிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க, அதுக்காக நாங்கள் தாய்வானை மீட்டெடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இதுக்கான போர் ஒத்திகையை அறிவிப்பாங்க. இந்த முறை அறிவிப்பு எதுவுமே வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு விமானங்கள் போர் ஒத்திகைக்கு விட இது கொஞ்சம் கம்மியான சைஸில் இருந்தாலும் த்ரெட் அதிகமாக இருக்குது. எல்லா விமானங்களுமே கிட்டத்தட்ட ஏவுகணைகளை, மிசைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் உள்ளே வராங்க. ஆகஸ்ட் 2022 அமெரிக்காவோடைய அன்றைய சபாநாயகர் நான்சி பெலோஸ்கி இங்கே இறங்குறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எதிர்ப்பை சைனா தெரிவித்தாங்க.
நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை தாய்வானை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஏவுனாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் ஜப்பானை நோக்கி இருக்கக்கூடிய அந்த தென்சீன கிழக்கு சீன கடல் பகுதியிலும் ஏவுனாங்க. அதன் பிறகு இந்த லைனை கிராஸ் பண்ணி ஏடிஐசியை கிராஸ் பண்ணி உள்ளே வரதை ஒரு ரொட்டீனாகவே வச்சுருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லக்கூடிய தாய்வான் அரசாங்கம் உடனடியாக மிசைல் டிஃபென்ஸ் அட்வகேசி அலையன்ஸ்ன்றதை உடனடியாக இம்பேக்ட் பண்ணி இன்வோக் பண்ண பிறகு காம்பேட் ஏர் பெட்ரோல் சிஏபி அவங்களுடைய F-16 F-8 என்ற போர் விமானங்கள் அவங்களுடைய கோஸ்டல் வெசல்ஸு மற்றும் கோஸ்டல் மிசைல் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடனடியாக அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிளியர் கட்டாக ஒரு குட்டி நாடு, ஆனால் அவங்க நாட்டோடைய சைஸுக்கு அவங்க இராணுவத்துக்கு செலவு பண்ணுறது பெருசாக இருந்தாலும் ஒரு சிறு நாட்டின் மேலே இவ்வளோ பெரிய தாக்கத்தை இவங்க ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. இதே சமயம் மார்ச் 14ஆம் தேதி மதியம் 1:20லேருந்து 1:30க்கு கிட்டத்தட்ட 10 அணுகுண்டுகளை ஏற்றி செல்லக்கூடிய ஏவுகணைகளை பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை சுனான் ஏரியாவில் வடகொரியா சோதிக்கிறாங்க. இந்த ஏவுகணை எங்கே வந்து விழுதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆஃப் ஜப்பான்னு சொல்லக்கூடிய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவுடைய ஜாயின்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜப்பானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு எமர்ஜென்சி அலர்ட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது போகுது. ஜப்பானுடைய கோஸ்ட் கார்டு உடனடியாக ஆக்டிவேட் ஆகுறாங்க. இது ஜப்பானுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு கொஞ்சம் வெளியில் வந்து இது விழுது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு உள்ளே போச்சுனாலே அது கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்திருக்கு. ஒரே நேரத்தில் 10 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள். இந்த இடத்துல ஏன் இது ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2வது வாரத்திலேருந்து இப்போது 19ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்காவும் வடகொரியாவும் சேர்ந்து வருடம் ஒரு 11 நாள் இராணுவ பயிற்சி நடத்துவாங்க. அந்த இராணுவ பயிற்சிக்கு எதிராக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்ற போது பட் இது ஒரு ஃபீல்ட் ட்ரைனிங், வாரியர் ஷீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்ட் ட்ரைனிங். ஆயிரக்கணக்கான துருப்புகள் தென்கொரிய துருப்புகள் மற்றும் அமெரிக்க துருப்புகள் இதில் இறங்குறாங்க. இந்த சமயத்தில் தான் தென்கொரியாவுக்கு இருக்கக்கூடிய பேட்ரியாட் பேட்டரிஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இங்கேருந்து மாற்றி இப்போது மிடில் ஈஸ்ட் நாடுகள்னு சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகளுக்கு கொண்டு வராங்க. வடகொரியாவால் போர் பதற்றம் ஏற்படுது, சைனாவால் போர் பதற்றம் ஏற்படுது. அமெரிக்காவுடைய 2 நெருங்கிய கூட்டாளி நாடுகள், ஒன்று தென்கொரியா, இன்னொன்று ஜப்பான், 3வது மிக முக்கியமாக தாய்வான். இந்த 3 நாடுகளை பாதுகாக்கக்கூடிய இந்த வான் பாதுகாப்பை இவங்க இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது அமெரிக்கா மேலே இந்த ப்ரெஷர் மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். கிங் ஜாங் யூன் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா கிங்யோ ஜாங், அதாவது கிங் ஜாங் உன்னோட பெண், இவங்க தான் அடுத்த தலைமுறை அப்படின்றாங்க. ஜஸ்ட் டீனேஜ் பெண் தான் அவங்க. பட் கிங் ஜாங் உன்னுக்கு அடுத்த சக்ஸஸராக இவங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து எனி சேலஞ்ச் டு நார்த் கொரியா சேஃப்டி would bring unimaginable terrible consequences. கிட்டத்தட்ட ஈரான் மாதிரி ஹயத்துல்லா அலி அவர்கள் மாதிரியான ஒரே டோனில் இவங்க வந்து ஒரு வார்னிங் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு சவுத் கொரியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கிம் இன் சோக் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப்போட சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அமெரிக்காவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிம் மிங் தென்கொரிய பிரதமருக்கும் பெரிய ரிலேஷன் இல்லை. ஏன்னா இவங்க ஒரு ப்ரோ சைனா ஒரு ஆளாக பார்க்கப்படுறாங்க. அதே சமயம் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் இவரும் நேரடியாக நடத்தின அந்த பேச்சுவார்த்தை, ட்ரம்ப்பும் இவரும் நேரடியாக நடத்தின அந்த பேச்சுவார்த்தை கிங் ஜாங் உன்னும் பார்த்தீங்கன்னா 2019 பிப்ரவரியில் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பாக நம்ம பார்த்தோம். ராக்கெட் மேன் அப்படின்னு சொல்லி பட்டப்பேர் வச்சு அப்போ ட்ரம்ப் வந்து கிங் ஜாங் உன்னை கூப்பிட்டு இருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2019க்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு 26ல் வடகொரியா ஒரே நேரத்தில் 10 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஏவுனது அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போது வடகொரியாவில் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. சூப்பர் லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சர் டெஸ்ட்டையும் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 14-15ஆம் தேதி நடக்குது. 600 mm ராக்கெட்டு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளுக்கான தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. 420 கிலோமீட்டர் இதுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்ச் இருக்கும் பொழுது தென்கொரியாவோடைய எந்த இடத்தையும் குறிவைக்கக்கூடிய ஒரு ஆபத்து அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல டாக்டிகுலர் நியூக்ளியர் வெப்பனையும் அவங்க பயன்படுத்தலாம். முதல் முறையாக அது 2022 பார்க்கும்போது 30 லான்ச்சர்ஸ் இவங்ககிட்ட இருக்கிறதா
அந்த புகைப்படங்கள் வெளியில் வந்துச்சு. ஒரு லான்ச்சரில் 6 ராக்கெட். ஸோ 30 அப்படின்ற போது கிட்டத்தட்ட 180 ஒரு ஏவுகணையோட தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கான பவர்ஃபுல் ராக்கெட்ஸை வடகொரியா ஏவ முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த முறை ஏஐ தொழில்நுட்பத்தை வடகொரியா பயன்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ தொழில்நுட்பம் ஆப்வியஸாக சைனா தான் வடகொரியாவுக்கு வந்து கொடுத்துருக்கணும், வேறு யாரும் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ரஷ்யா கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இண்டோ பசிபிக்கில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை, அதே சமயம் வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையும் ஒன்றுக்கு ஒன்று நிறையா லிங்க் இருக்குது. ஏன்னா ஆன்டி அமெரிக்கன் கான்டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான நாடுகள், ஒன்று இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரான், இந்த பக்கம் இருக்கக்கூடிய வடகொரியா, சீனா மற்றும் இதற்கு மேலே ஐரோப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா. இவங்க எல்லாருக்குமே பொது எதிரி அப்படின்னா அமெரிக்கா தான். ஆனால் இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு எதிரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போது அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உலக நாடுகளுடைய இந்தியாவையும் சேர்த்து அவர் சொல்கிறார், உங்களுடைய ஆயில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வருது, இதை பாதுகாக்க தான் நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம், உங்களுடைய கப்பற்படையை அனுப்புங்க அப்படின்ற போது இந்த பக்கம் அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகளுக்கு ப்ரெஷரை பில்டப் பண்ணுறாங்க. தென்கொரியா அவங்களுடைய போர்க்கப்பலை அனுப்புறதா இருந்துச்சு. ஜப்பானுடைய புதிய பிரதமர் ஒரு பெண் சிங்கம், அவங்களுமே இந்த இடத்துல போர்க்கப்பலை அனுப்பலாம் அமெரிக்காவுக்கு அப்படின்ற போது இங்கே அவங்களுக்கு ப்ரெஷர் பில்டப் ஆகும் பொழுது ஈரானுக்கு இந்த சைடு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 நாள் யுத்தத்தில் சைனா பல லெசன்ஸை அமெரிக்காவுடைய சிஸ்டம்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்ற லெசன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதை யுத்த களத்தில் நேரடியாக தாய்வான் கிட்ட சோதித்து பார்க்கும்போது ஃப்யூச்சரில் தாய்வான் மேலே படையெடுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ தாய்வானுடைய இந்த 4 நாள் எக்ஸ்கலேஷன் அப்படின்றது ஒரு 24 மணி நேரம் விண்டோ அங்கேன்னு போயிட்டு இருந்தது, இப்போ ஒரேடியாக உள்ளே போகிறத நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதே மாதிரி நார்த் கொரியாவுடைய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் ஒரு பக்கம், அணு ஆயுதத்தை ஏற்கனவே அவங்க வச்சிட்ருக்காங்க. கூடவே இந்த ராக்கெட் ட்ரை பண்ணது, இந்த MRL நியூக்ளியர் கேப்பபிள் மல்டி ராக்கெட் லான்ச்சரை செயல்படுத்தி காமிச்சது அப்படின்றது தென்கொரியாவுக்கும் சரி ஜப்பானுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ப்ரெஷரையும் வந்து உண்டு பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கிம் ஜூ ஹே, அதாவது கிம் ஜாங் உன்னுடைய பெண் மூலிமா அவங்கள வச்சு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தது, இந்த மீடியா நரேட்டிவ் செட் பண்ணும்போது சக்ஸஷனையும் அடுத்தடுத்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த டிக்டேட்டர்ஷிப் இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்கா போய் முதல்ல கை வைக்கிறது அந்த மேலே தலைமையில் இருக்கக்கூடிய ஆள் தான். அது முதோரோவாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஹயத்துல்லாவாக இருக்கட்டும், எல்லாருமே இவங்க வந்து டாப் ஆளுங்களை டார்கெட் பண்ணும்போது அடுத்த சக்ஸஷன் யார் அப்படின்றது மிக மிக முக்கியம். அந்த இடத்துல இந்த இளம் பெண், ஒரு 17-18 வயது கூட நிலம்பாத ஒரு பெண், அவங்கள இராணுவ செய்திகள் வெளியில் கொடுக்கறது மூலிமா, அந்த பவர் ப்ரொஜெக்ஷனை காமிக்கிறது மூலிமா அடுத்த சக்ஸஸர் எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்நாட்டுக்கும் வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு மெசேஜாக வடகொரியா கொடுக்குது. இது ஒரு இன்னொரு டேஞ்சரஸான ஒரு ஃப்ரெண்ட். இங்கே இந்த போர் உருவாகாதுன்றது என்னோட நம்பிக்கை. சீன இராணுவம் இன்னும் போருக்கு ஒரு லாய்க்கற்ற இராணுவமாக தான் அவங்க இருக்கிறாங்க. இங்கே அங்கன்னு சொல்லி சில பிரச்சனைகள் பண்ணுறாங்களே தவிர அவங்களுடைய போர் திறன் அப்படின்றது இன்னும் வெளிப்படையாக வரல. அவங்களோட ஆயுதங்களுடைய திறன் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பதட்டம் அப்படின்றது தென்கொரியா, ஜப்பான் மற்றும் ஆல்மோஸ்ட் தென்சீன கடல் பகுதிகள் முழுக்க ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது என்னோட லாங் டேர்மில் என்ன இம்பேக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஆயுதங்களுடைய, அதாவது டிஃபென்ஸ் பட்ஜெட்டை எல்லா நாடுகளும் 5% அளவுக்கு உயர்த்தத்துக்கான ஒரு மிலிட்டரிஸ்ட் ஜோனாக உலகம் மாறுறதுக்கான ஆபத்து அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.